10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் துரித நடவடிக்கை எடுத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் அண்ணாமலை ஹோட்டல் எதிரே உள்ள துவக்க பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அப்பகுதியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதால் சாரம் சக்தி நகர், சுந்தர மேஸ்திரி வீதி, கொசப்பாளையம் மற்றும் ஞானப்பிரகாசம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சாலையை கடக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனையடுத்து பள்ளி முதல்வர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணக்கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் கோரிக்கை விடுத்தார். அதன் பெயரில் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து காவல்துறை மற்றும் தன்வந்திரி நகர் காவல்துறை அதிகாரிகளிடம் பள்ளி வளாகம் அருகே காலை மற்றும் மாலை நேரங்களில் தலா 1 மணி நேரம் காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொது செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மனு அளித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். வழக்கறிஞர், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் காமராஜர் சாலை மார்க்கமாக உள்ள அண்ணாமலை ஹோட்டல் எதிரில் அமைந்துள்ள அரசு பள்ளி, அந்த பள்ளிக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால அந்த பள்ளி தலைமை ஆசிரியரும் பொதுமக்களும் எங்க காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில அங்க வந்து காலையில பசங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் மாலையில பள்ளி விட்டு வீட்டுக்கு போகும்போதும் போக்குவரத்து காவல்துறையும் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்களையும் பணியில் அமர்த்தும்படி கேட்டுக்கொண்டாரு. அதன் அடிப்படையில சம்பந்தப்பட்ட சட்டம் ஒழுங்கு காவல்துறையான எஸ்பி அவரிடமும் போக்குவரத்து காவல்துறை எஸ்பி அவரிடமும் மனு அளித்தேன். அதன் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட துறை ரீதியான காவல்துறையான தன்வந்திரி நகர் காவல் நிலைய ஆய்வாளரிடம் மனு அளித்தோம். மனுவை பெற்றுக்கொண்டு அவர் உடனடியாக அந்த நேரத்தில் காவலர்களை பணியில் அமர்த்தி இடர்களை தவிர்க்குமாறு நம்மளுக்கு வாக்களித்துள்ளார். அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் மனு அளித்து 24 மணி நேரத்திலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களும் காமராஜர் நகர் தொகுதி மக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதன் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி அரசு சார்பில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் புதிய பயனாளிகளை பதிவு செய்யும் ஜன் கல்யாண் சபா நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சவுகான், உள்ளாட்சித்துறை செயலர் சேவகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பிரதமராக 12 ஆண்டுகால சிறப்பான ஆட்சியை மோடி செயல்படுத்தி வருகின்றார் என்றும்
நான் புதுச்சேரி முதலமைச்சராக இருந்தபொழுது, மோடி குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த பொழுதிலிருந்தே எனக்கு நன்றாக தெரியும். அவரது மாநில வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் எப்படி அக்கறை கொண்டிருந்தார் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஒரு சில கூட்டங்களின் பொழுது யார் சொன்னாலும் அவர் பேசியதை நிறுத்த மாட்டார் என்றும், தான் என்ன சொல்ல வருகின்றோமோ என்பதை முழுமையாக சொல்லிவிட்டு ஆணித்தரமாக வலியுறுத்துவார் என்றார். மேலும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது நிதி அமைச்சர் சொல்வார், மோடிஜி நிறுத்துங்கள், நீங்கள் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று விளையாட்டாக கூறுவார்கள். இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன், விளையாட்டாக சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நாட்டின் பிரதமராக மோடி பொறுப்பேற்று நாட்டின் வளர்ச்சியை கொண்டு வருவார் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தொலைநோக்கு எண்ணத்தோடு நாட்டின் வளர்ச்சியை செயல்படுத்தி வருகின்றார் என்றும், நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை ஆணித்தரமாக கொண்டவர்தான் பிரதமர் அவர்கள். அதனால்தான் சாதித்து காட்டி வருகின்றார். உலக நாடுகளில் நமது நாடு தலைசிறந்த நாடாக வர வேண்டும் என்ற தொலைநோக்கோடு செயல்பட்டு வரும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துவதாக முதலமைச்சர் ரங்கசாமி புகழ்ந்து பேசினார். இன்று புதியதாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர் சிவக்கொழுந்து அவர்களுக்கு முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இன்று புதியதாக பொறுப்பேற்ற அமைச்சர் சிவக்கொழுந்து அவர்களை அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக நேரில் சென்று வாழ்த்தினோம். இவருடன் மகளிர் அணி தலைவி சித்ரா தேவி, இந்திரா நகர் சிவக்குமார், சாரம் தணிகை வேலு, முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் SP ஆறுமுகம் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீண்ட இழுபறிக்கு பிறகு புதுச்சேரியில் 3 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த மே 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் 2 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டு கடந்த 20ஆம் தேதி MLAக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்பொழுது வரை அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. மேலும் 3 அமைச்சர்கள் 1 மாத காலமாக நிரப்பப்படாமல் இருந்து வந்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 3ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கத்திற்காக NR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோர் பெயரை கொண்ட பட்டியலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். அதற்கு உள்துறை அமைச்சரகம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இன்று காலை 9:15 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் 3 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அல்லது நாளை அனைத்து அமைச்சர்களுக்கும் இலாக்கா ஒதுக்கப்படும் என்று தெரிய வருகின்றது. அதேபோல் சபாநாயகர் தேர்வும் நடைபெறும் என்று கூறப்படுகின்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலாளர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி நிர்வாகி செல்வம் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன் அவர்களின் சகோதரர், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி, சமூக ஆர்வலருமான செல்வம் அவர்களின் 49ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மணமேடு கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும், ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்தும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் நெட்டப்பாக்கம் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஏழை முத்து, ரங்கன், புகழேந்தி, அமலதாஸ், மாவீரன், கண்ணன், சத்தியசீலன்,
கடம்பன், ஹரிராமன், கலியமூர்த்தி, நமச்சிவாயம், குபேர், கலைவாணன், குணபூஷணம், தவப்பிரியன் உள்ளிட்ட பெருவாரியான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூர் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்காக இடங்களை ஆய்வு செய்த ரவிக்குமார் எம்எல்ஏ. வில்லியனூரில் வெற்றி பெற்ற ரவிக்குமார் எம்எல்ஏ தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதல்வரின் வழிகாட்டுதலின்படி ரவிக்குமார் எம்எல்ஏ, கலெக்டர் குலோத்துங்கன், வில்லியனூர் சப் கலெக்டர் குமரன், நில அளவைத்துறை இயக்குனர் செந்தில்குமரன், தாசில்தார்கள் சேகர், சந்தோஷ்குமார் மற்றும் துறை அதிகாரிகள் நேற்று வில்லியனூர் தொகுதியில் வி. மணவெளி, உத்தரவாகினிப்பேட், ஓதியம்பட்டு, தனியார் அட்டை கம்பெனி மற்றும் கொம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களில் இலவச மனைப்பட்டா கொடுப்பதற்காக ஆய்வு செய்தனர். அப்பொழுது அரசுக்கு சொந்தமான இடத்தின் பரப்பளவு குறித்து கேட்டறிந்தனர். கலெக்டர் தலைமையிலான அதிகாரிகளின் குழுவினர்கள் வில்லியனூர் தொகுதியில் இடங்களை ஆய்வு செய்த பின் அங்கிருந்து மங்களம் தொகுதியில் உள்ள VAO அலுவலகங்களில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது பணியில் இருந்த VAOக்களிடம் சான்றிதழ் கொடுப்பது குறித்த தகவல்களை கேட்டறிந்தனர். அலுவலகத்திற்கு உரிய நேரத்திற்கு வர வேண்டும், பயனாளிகள் கேட்கப்படும் சான்றிதழ்கள் விசாரித்து உடனுக்குடன் வழங்க அறிவுறுத்தினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் அலுவலகத்தில் மீண்டும் உணவு திட்டம் துவங்கப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு தினமும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வந்தது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் உணவு கூடம் மூடப்பட்டது. இந்நிலையில் ஏறக்குறைய 2 மாத இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மக்கள் மீண்டும் சந்தோஷமாக வந்து உணவு உண்டு சென்றனர். இதை பற்றி முதலியார்பேட்டை MLA ஜான்குமார் அவர்கள் கூறுகையில், வாரந்தோறும் 3 நாட்கள் உணவு வழங்கப்படும் என்றும் சில மாதங்களில் மீண்டும் தினமும் உணவு வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு நாளும் 10,000 பேருக்கு உணவு வழங்கப்பட உள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அம்மா உணவு திட்டம் போன்று ஒரு திட்டம் விரைவில் புதுவையிலும் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை இந்த தொகுதியில், காமராஜர் தொகுதியில் புதுவையிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் 10,000 ஓட்டுக்கு மேலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நன்றி மூலமாக நீங்கள் தினந்தோறும் சாட்டத்துடைய எஃபெக்டை இந்த எலெக்ஷனில் காமிச்சிங்க என்பதும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிஞ்சிருக்கிறோம். எல்லோரும் நாங்கள் சொன்னாங்க, இல்லைங்க நாங்கள் உங்கள்கிட்ட சாட்டுக்கிறோம், கட்டாயபூர்வமாக உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னாங்க. அதே மாதிரி அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இப்போ தினந்தோறும் நாம் சாப்பாடு வாங்கியிருந்தோம். இப்போ வாரத்தில் 3 நாட்கள், திங்கட்கிழமை சிக்கன் குழம்போட முட்டை இருக்கும், புதன்கிழமை கீரை சாம்பாரோட எறா மற்றும் ஒரு முட்டை இருக்கும், முட்டை சப்ஜி இருக்கும், வெள்ளிக்கிழமை வஞ்சர மீன் குழம்போட ஒரு முட்டை, அப்படின்னாக்கா ஃபிஷ் ஃப்ரை இருக்கும். வாரத்தில் 3 நாட்கள் இருக்க போகிறோம். வெகு விரைவில் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள், அதாவது அம்மா உணவகம் மாதிரி சென்னையில் நடக்குது பார்த்தீங்களா, அதுமாரி பாண்டிச்சேரியில் அவருடைய பேரில் நடத்த போகிறாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் யூகோவால் சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோ அருமையான ஒரு சாப்பாடு இருக்குது. இந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட முடியல, எப்படி இலவசமாக சாப்பிட்றதான்ற ஒரு யூகோ இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன தொகையை வாங்கின்னு இந்த சாப்பாடு கொடுக்குறாங்கன்றத நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாம் வாரந்தோறும் இந்த இடத்த நாம் திங்கட்கிழமை நான்வெஜ், புதன்கிழமை நான்வெஜ், வெள்ளிக்கிழமை நான்வெஜ், இந்த 3 வேளையும் சாப்பாடு வாரத்தில் 3 நாட்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களும் அவருடைய தந்தையார் சாண்டியோகோ மார்டின் அவர்களும்
நமக்கு வந்து செய்கிறாங்க. அவருடைய தாராள மனசுக்கு நாங்கள் என்னென்னைக்கும் அவருக்கு விசுவாசமாக இருப்பேன்னு தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் அவருக்காக இந்த முறை வாக்களித்ததுக்கு நன்றி சொல்கிறோம். என்றைக்கும் அவர் வந்து பார்க்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்முடைய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காமராஜர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரான திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவருடைய தலைமையில் வாரத்தில் 3 நாள், அதாவது திங்கள், புதன், வெள்ளி 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மதியான உணவு வந்து கொடுக்குறோம். 3 நாளுமே வந்து நான்வெஜ் தான். அதனால் எல்லாரும் முன்னெடுத்து வந்து அனைவருக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எல்லாரும் சாப்பிடுங்க. எப்படி வந்து அம்மா உணவு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தலைமையில் ஒரு நல்ல பேரோட இங்கே ஒரு உணவு வந்து புதுச்சேரியில் வந்து எல்லா இடத்துலையும் மக்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துருக்கு. வேணும் சாப்பிடுங்க, ஆனால் சாப்பாடை மட்டும் வீணாக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சாதமும் மற்றவங்களுடைய சாப்பாடு, அதனால எவ்வளோ வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் வைக்கிற சாப்பாடை தயவு செய்து வீணாக்காதீங்க. எவ்வளோ ஒரு நாள் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி நீங்கள் எத்தனை வாட்டி வேணும் வாங்கி சாப்பிடுங்க. யாரும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாதுன்னு சொல்ல போகிறதில்ல, யாரும் வந்து சாப்பாடு வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் வயிறு நிறைய சாப்பிடுங்க, ஆனால் திருப்தியாக சாப்பிட்டு சாப்பாடு மட்டும் தயவு செய்து வீணாக்காதீங்க. எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர் தான் இந்த நன்றியை வந்து செலுத்த வேணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை திரு ஜான்குமார் அவர்கள், நம்மளுடைய முதலாளிப்பேட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் வந்து இது எல்லாத்துக்குமே உண்டான முன்முயற்சி அவர் எடுத்து இன்னைக்கு காலையில் ஒரு நாளும் காலையில் கிட்டத்தட்ட 6 மணிக்கெலாம் வந்து சாப்பாடு கிட்ட இருந்து ஒரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாப்பிட்றவங்களோட சாப்பாடு அவரே கிட்ட இருந்து வந்து எல்லா சமயங்களும் கூட இருந்து இப்போ வரைக்கும் நின்று அவர் வந்து சாப்பாடு உண்டான விஷயத்தை பார்க்குறாரு. ஏன்னா அவ்வளோ மக்கள் மேலே இருக்கிற பாசம், அவங்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், கொடுக்குற சாப்பாடு வந்து ஏதோ தானும் கொடுக்கக்கூடாது, அவங்க திருப்தியாக சாப்பிடணும், வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடணுன்றதுக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவர் கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடு நல்ல உணவு செய்யணுன்றதுக்காக உட்காந்து அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களோட முயற்சியும் அவங்களுடைய உழைப்பும் போடுறாங்க. அதனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சாப்பிட்றவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்து உங்கள் சாப்பாடு வந்து அவங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சரி, அதாவது பள்ளிக்கு அடிச்சுக்காம கொஞ்சம் நிதானமாக, அப்போ யாரும் அடிச்சுக்காம கொஞ்சம் கிட்ட இருந்து பொறுமையாக நிதானமாக வரிசையில் இருந்து அவங்களுடைய இடத்துல இருந்து நேரத்துக்கு தகுந்த வந்து சாப்பிடணும். நன்றி. 2 மாத இடைவெளிக்கு அப்புறம் திரும்பி சாப்பாடு இங்கே திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே சாப்பாடு இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 15 தேதி இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. இன்றைக்கி சிக்கன் குழம்பு, வாரத்தில் 3 நாள் வந்து நான்வெஜ் சொல்லியிருக்காங்க, மீதி இருக்கிறதுனால வந்து சைவ சாப்பாடு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. 2 மாத இடைவெளிக்கு அப்புறம் திரும்பி இன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆரம்பிச்சு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்போட முட்டையோடு சேர்ந்து சாப்பாடு. வாரத்தில் 3 நாள். வெள்ளிக்கிழமை வந்து வஞ்சர மீன் குழம்பு சாப்பாடு கொடுக்குறாங்க. புதன்கிழமை எறா கீரை குழம்பு அதுமாரி போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப இங்கே நல்லா உபசரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பராமரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாங்க. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கிற குழுவினருக்கும் மிக்க நன்றி. சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்குது. அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்னும் கூட்டம் தான் வரணும். இப்போ வந்து எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. ஆமாம். ஆமாம். 3 மாதம் கழிச்சு சாப்பாடு போட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு முட்டை வச்சாங்க, கறி குழம்பு போட்டாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குதுப்பா. பாயாசம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அதே தான். மொதலோட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. மார்ட்டின் சாருக்கு நன்றி. மார்ட்டின் சாருக்கு வணக்கம்.
இந்த எலெக்ஷன் முன்னாடி சாதம் போட்டு ரெகுலர் போட்டிருந்தாங்க. இப்போ 2.5 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பாடெலாம் நல்லா இருந்தது. நிறைய பேர் எப்போ போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பொதுமக்கள் வந்து நம்ம காசு பணம் கிஃப்ட் கொடுக்கறதுலாம் பெருசு இல்லை, சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப திருப்தியாக வந்து சாப்பிட்டாங்க. சாப்பாடு நல்லா இருக்குது. சாருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு, முட்டை, ரசம் சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து இன்னமும் நிறைய எதிர்பார்க்குறோம். சார் வந்து அம்மா உணவகம் மாதிரி செய்கிற, தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி செய்கிறன்னு இருக்காங்க. 10,000 பேருக்கு சாப்பாடு போகிறாங்க. அது பெரிய விஷயம். ஆனால் அது சட்டுன்னு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் அந்த சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்கெல்லாம் சாப்பிட்ணும். அது ஜான்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னுக்கு வந்து நம்ம சார் தான் சொல்லி எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. சாப்பாடும் சார் நல்லா கவனிக்கிறாங்க. நம்ம ஜான்குமார் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜோ சார்லஸ் மார்ட்டின் சார் செய்யறது ரொம்ப நன்றி. சாப்பாடு போட்டாங்க. சிக்கன் குழம்பு, அப்புறம் ரைஸ், முட்டை, அப்புறம் பாயசம் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே. இப்போ நீங்கள் சாப்பாடு போடுறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதில் ஏதாவது இப்போ டெய்லியும் போடணும்னு நினைக்கிறீங்க? இல்லை எப்படி? இல்லை, டெய்லியும் போடலாம். நிறைய இல்லாதப்பட்ட மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. டெய்லியும் அன்றாட உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மக்கள். எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்லைங்க, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. Our branch நம்பர் 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் சாலையில் விழுந்த மரத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை அகற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி 45 அடி சாலை, தமிழ் சங்கம் மற்றும் ரெயின்போ நகர் பார்க் அருகில் கனரக வாகனம் மோதி சாலை ஓரத்தில் இருந்த மரம் சாலையில் விழுந்தது. அந்த நேரம் வாகனங்கள் எதுவும் செல்லாமல் இருந்ததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆனால் மரம் சரிந்து சாலையில் விழுந்ததால் அங்கு பெரிதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட இடத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், இளைஞரணி துணை தலைவர் ஜாகிர் ஹுசைன்,
வார்டு தலைவர் சுதன் மற்றும் பெரிய கடை காவலர் ஒருவரும் தற்காலிகமாக மரங்களின் கிளைகளை வெட்டி வாகனங்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்தனர். பின்பு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அங்கு வந்து மீதம் இருந்த மரங்களை கிளைகளை அங்கிருந்து வெட்டி அப்புறப்படுத்தினர். வனத்துறையிலிருந்து ஆட்கள் வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் போக்குவரத்தை சரி செய்ததால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLA அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தவாறே சென்றனர். புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்ற VP சிவக்கொழுந்துவை சட்டமன்றத்தில் இருக்கையில் அமர வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் இன்று அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதி MLA VP சிவக்கொழுந்து இன்று அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தொடர்ந்து சட்டப்பேரவைக்கும் தனது அலுவலகத்திற்கும் அமைச்சர் VP சிவக்கொழுந்து வருகை புரிந்தார். அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தை பூஜை செய்து அமைச்சர் VP சிவக்கொழுந்துவை அவரது இருக்கையில் அமர வைத்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் சிவக்கொழுந்து கோப்புகளில் கையெழுத்திட்டார். இந்த விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் சப்தகிரி குடும்பத்தினர் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளையை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அமைச்சர் சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் முதலிடம் பிடித்த புதுச்சேரி மாணவர். தெலுங்கானாவில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், புதுச்சேரி உட்பட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆண்கள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரை சேர்ந்த சிவதாஸ் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மகன் ஜெகனின் புதல்வர் பிரஜன் தேசிய அளவில் புதுச்சேரியின் சார்பில் பங்கேற்று ரேங்க் 1 பெற்று இந்தியாவிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் மாணவர் பிரஜன் மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மெடல் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றார். அப்பொழுது முதல்வருடன் இருந்த இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் மாணவர் பிரஜனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசுவாமியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பிரஜன் குடும்பத்தினர் உடன் இருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ்.
வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.